வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கல. இது மொதல் பாயிண்ட்டு. விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு 70 இடங்கள் விஜய் கொடுத்துடலாம், நம்ம கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். எப்படி பவன் கல்யாணம் அப்படி வந்து சந்திரபாபு நாயுடு வந்து துணை முதலமைச்சர் ஆக்கினாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் துணை முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா விஜயை கொண்டு வந்துடலாம்னு சொல்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி எண்ணமாக இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆப்போசிட்டாரு அதிமுகவோட கூட்டணியில் விஜய் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, கூட்டணி வைப்பேன் ஆனால் நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் பாதி 117 நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்படி 117 பார்த்தீங்கன்னா அதிமுக நிற்குது, விஜய் நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சரிப்பட்டு வராது. அதில் யார் அதிக இடங்கள் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நாற்காலி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டிசைஷன் எடுக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து விஜய் கட்சியில் இருந்தாலுமே இதில் என்ன பார்த்தீங்கன்னா 117 இந்த கட்சி வந்து 117 இடங்கள், அதாவது விஜய் கட்சி 117 இடங்கள், அதிமுக 117 இடங்கள் நிற்கிற பட்சத்தில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளடி வேலை பார்க்குறது, 2 பேருமே உள்ளடி வேலை பார்த்து பார்த்தீங்கன்னா அது தோல்வி கூட்டணியாக தான் முடியுன்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கவங்கெல்லாம் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியினர் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரண்டி கிடையாது. உள்ளடி வேலை கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அதிமுகன்றது இது வரைக்கும் ஆளுங்கட்சியாக நிறைய டைம் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா விஜய் கட்சியினர் எல்லாருமே அதிமுக ஓட்டு போட்டு அதிமுக மெஜாரிட்டி பிடிக்குதுன்னா விஜய் கட்சியினர் நிறைய இடங்களில் ஜெயிக்கிறேன்னா அது விஜய்க்கு பார்த்திங்கன்னா பின்னாடி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ 117 கூட்டணியும் பார்த்திங்கன்னா தோல்வியில் தான் முடியுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை தவிர்த்து தனித்து நிற்க தான் வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன கட்சிகளை பார்த்திங்கன்னா விஜயோட இணைஞ்சு பயணிக்க தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.